ரோஷமானமே கிடையாதா? அவன் வரவே தேவையில்லைன்னு நான் தான் உதறி தள்ளிட்டு வந்துட்டேன்ல. மத்தவங்க மாதிரி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டியதுதானே? தேவையில்லாம ஏன் விஷயத்துல ஏன் மூக்கு நுழைக்கிறான்? கல்யாணி சுமார் தீபா, தப்பு பண்ணது அவன். இவங்க தேவையில்லாம எங்கிட்ட வந்து கத்திட்டு இருக்காங்க. உங்க புள்ள பேசாம போயிருந்தா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும். பெரிய நாட்டாம மாதிரி அந்த ஆளுகிட்ட பேச போய் இப்ப அந்த ஆள் குடிச்சிட்டு வந்து என் வீட்டு வாசல்ல கலாட்டா பண்றான். அந்த ஆள் பொண்டாட்டி எதிர்க்கவே உங்க புள்ள அந்த ஆளை போட்டு அடிச்சிருக்கான். அதனால இப்ப எனக்கு தான் பிரச்சனை. இதெல்லாம் எனக்கு தேவையாங்க? உங்க புள்ளைக்கு பெரிய ஹீரோன்னு நினைப்பு வந்துட்டான் பஞ்சாயத்து பண்றதுக்கு. இப்படி எல்லாம் சீன் போட்டா அவனை நான் ஏத்துப்பேன்னு நினைக்கிறேனா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. அடிச்சி வாய் மூடு. உனக்காக உன் மானம் போயிடக்கூடாதுன்னு தான் பண்ணா. உன்னை மயக்கிறதுக்காக இல்லடி. மனசார மன்னிப்பு கேட்டப்பவே அது புரிஞ்சுக்கிற புத்தி இல்லாம அவனை எடுத்தெறிஞ்சு பேசி அசிங்கப்படுத்தின. இத மட்டும் புரிஞ்சுப்பியா? நீ மாற மாட்டடி. இது எனக்கு மட்டும் இல்ல, அவனுக்கும் நல்லா தெரியும். ஏதோ கட்டின பொண்டாட்டியாச்சே, கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்குமேன்னு அந்த பாவத்துக்காக தான் உனக்காக பேச வந்திருக்கான். அந்த நல்ல மனசை புரிஞ்சுக்காம அவன் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியே, நீ நல்லா இருப்பியா? கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கனா? என்ன உளறீங்க? ஏய், நானா உளறேன்? நீ தானே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த. நீயே சொல்லு தீபா, மோகன் மேல ஏதாவது தப்பு இருக்கா? பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா எவனா இருந்தாலும் பதறத்தானே செய்வான். அதத்தானே என் புள்ளையும் செஞ்சான். அத கூட புரிஞ்சுக்காம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளே, இவ நல்லா இருப்பாளா? என்னடி பேசுறாங்க இவங்க? யார் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்? நடிக்காதடி. நீ இருக்கிற இடத்துல உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவன் மேல நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. நீங்க சொல்றது சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? மோகன் மேல நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. என்னம்மா, மோகன் மேலையா? ஆமாமா தீபா, அந்த ஆளை அவன் அடிச்சிட்டான்னு இவ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. போலீஸ் அவனை ஸ்டேஷன் கூப்பிட்டிருக்காங்க. இப்ப அங்கதாமா போயிருக்கான். ஏய், இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஆளை அடிச்சிட்டான்னு நான் அவனை திட்டி அனுப்புனேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. போய் சொல்லாதடி. நான் ஏன் போய் சொல்லணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா ஆமா நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு நேரடியா சொல்லிருப்பேன். பூசி மழப்பணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்ப. ஒழுங்கு மரியாதையா கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்க. உனக்கு புண்ணியமா போகும். உனக்கு நல்லது பண்ணவன போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கே, அது ரொம்ப பாவம். அந்த ஆண்டவனுக்கு அடுக்காது. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் என் தலை போட்டு உருட்டுறீங்க? ஏமா, அவதான் இல்லன்னு சொல்றாள். அப்படின்னா நான் போய் சொல்றேனா? மோகன் இப்ப போலீஸ் கூப்பிட்டாங்கன்னு ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். அப்படின்னா கம்ப்ளைண்ட் யாருமா கொடுத்திருப்பாங்க? அடி வாங்கின அந்த ஆள் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம்ல. அந்த ஆளை போய் விசாரிங்க. ஆமாமா, இது அவன் பண்ணிருக்க கூட சான்ஸ் இருக்கு. நீங்க நேரா ஸ்டேஷனுக்கு போய் யார் கொடுத்தாங்கன்னு விசாரிங்க. அப்பதான் உண்மை புரியும். இத பாரு தீபா, மோகன் மேல எனக்கு இப்பவும் கோவம் இருக்கு. ஆனா அதுக்காக அவன் யாரையோ போட்டு அடிச்சான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு நான் மோசமானவ கிடையாது. தேவையில்லாம ஏன் தலையை உருட்ட வேணாம்னு சொல்லி அனுப்பு. அம்மா, மோகன் இப்ப தனியாவா போயிருக்கான்? ஆமா தீபா. ஏமா தனியா அனுப்புனீங்க? கூட யாராவது போயிருக்கலாம்ல. ஸ்டேஷன்ல கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க, பதிலே பேச முடியாது. 2 பேரும் ஒன்னாதாமா கிளம்பணும். இவ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா. இவள சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆனா இவ தெரியவே தெரியாதுங்கறாளே. அந்த ஆள் தான் இதுக்கு காரணம்னா அந்த ஆளை எங்க போய் பாக்குறது, யார வச்சு சமாதானப்படுத்துறது? ச்சே, எனக்கு ஒண்ணுமே புரியல. மா, அந்த ஆளை போய் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க முதல்ல மோகனை போய் பாருங்க. என்ன பிரச்சனை, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு விசாரிங்க. இந்த பைத்தியக்காரன் ஏன்டா இப்படி பண்றானோ? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப புதுசா ஒண்ணு இழுத்துட்டு வந்திருக்கான். இந்த கடைசி காலத்துல ஸ்டேஷனுக்கு அலைஞ்சு தெரியணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு. எனக்கு பிறந்ததும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை. நான் என்னதான் பண்ணுவேன்? இதுல சார் கிட்ட லிஸ்ட் ஃபுல்லா இருக்கு. சார் கிட்ட கொடுத்துருங்க. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். வரேன் சார். ஹலோ, நான் தமிழ் வந்திருக்காரு, கண்டுக்காம போறீங்க? சார் நீங்களா? ஆளே அடையாளம் தெரிய மாதிரி இருக்கீங்க. ஆமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரிங்க சார், மேனேஜர் அர்ஜென்ட்டா அந்த ஃபைலை கேட்டா நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். முதல்ல அதை பாருங்க. சார் குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். பிரபாகர், என்ன ஆபீஸ்ல நிறைய பேர் புதுசா இருக்காங்க? ஆமா தமிழ், பதிவு ரிசைன் பண்ணிட்டாங்க. பதிவு சரியா ஒர்க் பண்ணலன்னு நானே அனுப்பிட்டேன். இப்போ இவங்க தான். வாங்க நம்ம கேபின் போலாம். வாங்க தமிழ். என்ன தமிழ் அப்படி பாக்குறீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த சீட்ல நான் யாரையும் உட்கார கூட அலோவ் பண்ணல. ரொம்ப தேங்க்ஸ் பிரபாகர். ஏன்னா நீங்க அந்த ஆபீஸோட ஃபவுண்டர். உங்களுக்கு நிரந்தரமா ஒரு இடம் வேணாமா? அதனாலதான் அந்த இடத்த அப்படியே வச்சிருக்கேன். உட்காருங்க.
கமின் சார். வாங்க உள்ள வாங்க. தமிழ், இவர் உங்களுக்கு தெரியும்ல, மிஸ்டர் ஸ்ரீதரன், நம்மளோட ஆபரேட்டிங் மேனேஜர். இப்போ என்னோட ரைட் ஹேண்ட்னு சொன்னா அது இவர் தான். சார் நல்லாவே தெரியுமே. எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன், வெல்கம் பேக் சார். தேங்க்யூ. ஹி இஸ் மிஸ்டர் ஆதி. ஹலோ சார். இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காரு. தீபாவோட சிஸ்டர் அமிர்தா இருக்கல்ல, அவ தான் ரெக்கமெண்ட் பண்ணா. இப்போ எனக்குமே இவர் தான் ஃப்ரெண்டு. இப்போ எனக்கும் தான் ஃப்ரெண்டு. ஹாய் சார், தமிழரசன். தமிழை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இவர் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, இந்த ஆபீஸோட ஃபவுண்டர், என்னோட கைடு, என்னோட ரோல் மாடல், என்னோட பிலாசபர் எல்லாமா இருந்தவர். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் இப்ப திரும்ப வந்திருக்கிறாரு. பயங்கர ஹார்ட் ஒர்க்கர், பயங்கர பிரில்லியன்ட். இனிமே இவரோட பிளான் படி தான் இங்க எல்லாமே நடக்கும். நீங்க டைம் கிடைக்கிறப்போ நம்ம கரண்ட் பொசிஷன் என்னங்கறத இவர்கிட்ட பிரீஃப் பண்ணிருங்க. இந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் இவரும் என்ன மாதிரி தான். எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை இவருக்கும் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே சார். தமிழ், என்ன சாப்பிடுறீங்க? இல்ல பிரபாகர், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நோ நோ நோ, அக்கா என்ன நம்பி தான் உங்களை அனுப்பியிருக்காங்க. உங்களை நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சார் சார், பூபதி அனுப்பி 2 இளநீ வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். வரேன் சார். உட்காருங்க பிரபாகர். யோ பூபதி, உள்ள 2 இளநீ கேக்குறாங்க, வாங்கி கொண்டு வந்து கொடு. சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். யோ எடுத்துட்டு போயா. என்ன சார், என்னமோ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? அந்த தமிழை திரும்பவும் கூட்டு வந்து நம்மளை படுத்துறாரு. இந்த ஆபீஸுக்கு ஃபவுண்டேஷன் கல் போட்டதே அவன் தான். அவனுக்கு மரியாதை கொடு, சல்யூட் அடி. இனிமே அவன் சொல்றபடி தான் எல்லாம் நடக்கணும்னு புதுசா ரூல்ஸ் போடுறாரு. என்ன சார், அவர் உங்களோட திறமையானவரா? என்ன கிண்டலா? நானே வயிற்றுச்சல இருக்கேன், ஏதாவது சொல்லிட போறேன். போயா, போய் வேலையை பாரியா. சாரி சார். வேற வந்து வயிற்றுச்சல கிளப்பிட்டு. ச்சே. இந்தாங்க. அம்மா நில்லுமா நில்லுமா. எங்கம்மா போற? யாரை பார்க்கணும்? என் புள்ள மோகனை பார்க்கணும் சார். மோகனா? அப்படி யாரும் இல்லையே. ஏட்டா கான்ஸ்டபிளா? அவன் இங்க வேலையெல்லாம் பார்க்கல சார், விசாரணைக்காக வர சொல்லியிருக்காங்க. ஓ, அடிதடி கேஸா? புடிச்சு லாக்அப்ல வச்சிருக்கோம். எஃப்ஐஆர் போட்டாச்சே. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? விசாரணைக்குன்னு கூப்பிட்டு வந்து ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? என் புள்ளைய விட்டுருங்க சார். அப்படி எல்லாம் விட மாட்டாங்கம்மா. ஐயா உள்ள இருக்காரு, நீங்க வேணா போய் பேசி பாருங்க. சார் சார், மோகன். யாருமா நீ? நீங்க விசாரணைக்காக போன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்களே, மோகன். அந்த மோகனோட அம்மா நான். ஓ, அந்த அக்யூஸ்டோட அம்மாவா நீ? அவன் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சுமா, உள்ளதான் வச்சிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கோர்ட்டு கூட்டு போயிருவோம். சார் சார், என் புள்ள ஒரு அப்பாவிங்க. இனிமே இப்படி பண்ணாதேன்னு அவனுக்கு புத்தி சொல்லி அனுப்பாம இப்படி கூண்டுக்குள்ள வச்சிருக்கீங்களே, அவன் மேல எதுக்கு சார் கேஸ் எல்லாம் போட்டீங்க? ஏமா, என்ன பேசுற நீ? ஒரு ஆளை போட்டு மாட்டடி அடிச்சிருக்கான். அந்த ஆளு உடம்பெல்லாம் வீங்கி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான். இவன் மேல கேஸ் போடாம மாலையா போடுவாங்க? சார், அவன் வேணும்னு பண்ணல சார். இவன் அடிச்சது மட்டும் தான் பாப்பீங்களா? அந்த ஆளு என்ன பண்ணான்னு கேட்க மாட்டீங்களா? ஏமா, அந்த ஆளையும் விசாரிப்போம். இப்பதானே கேஸ் போட்டிருக்கோம். சார், முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சதே அந்த ஆளாலையும் அவன் பொண்டாட்டியாலும் தான். என் புள்ள முன்னாடியே அவன் பொண்டாட்டியை கேவலமா பேசி அவளை அடிக்க போயிருக்கான். யாரா இருந்தாலும் அந்த சமயத்துல கோவப்பட தானே செய்வாங்க. என்னம்மா, உன் புள்ள அடிச்சது நியாயம்னு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? நீ குடுக்கற தைரியத்துல தான் இந்த ஆட்டம் ஆடுறானா? சார் சார், என் புள்ள பண்ணது தப்புதான். ஏதோ வார்த்தை முத்தி இப்படி அடிதடி ஆயிடுச்சு. எங்களுக்குள்ள நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் சார். என் பிள்ளைய எப்படியாவது விட்டுருங்க சார். சார், அப்படி எல்லாம் விட முடியாதுமா. அடி வாங்கினவன் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். உன் புள்ள அந்த ஆளை துரத்தி துரத்தி அடிச்சிருக்கான். அதுக்கு சாட்சி இருக்கு. இனி யாரு மேல தப்பு இருக்குன்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். சார் சார், கோர்ட் எல்லாம் வேணாம் சார். எங்களுக்குள்ள நாங்க சமாதானமா போய்க்கிறோம் சார். உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார். என் பிள்ளைய விட்டுருங்க சார். என்கிட்ட கெஞ்சி என்னமா பிரயோஜனம்? இது அடிதடி கேஸ். உன் புள்ளையும் அடிச்சது உண்மைதான்னு ஒத்துக்கிட்டான். அதனால கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், ஜெயிலையும் போட்டுருவாங்க. இப்ப எதுக்குமா கத்துற? எத்தனை மாசம் எத்தனை வருஷம்னு ஜட்ஜ் ஐயா தான் முடிவு பண்ணுவாரு. இப்ப இவனை கோர்ட்டுக்கு கூட்டு போறோம். யோ சார், அவனை வெளில கூட்டு வாயா. ஏமா, உன் புள்ள வர்றான், வேணா 2 வார்த்தை பேசிட்டு போ.
டேய். மோகன், நீ தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டியாடா? ஐயோ, என்னடா இந்த அடி அடிச்சிருக்காங்க, முகமெல்லாம் வீங்கி போயிருக்கு. ஐயோ, ரொம்ப அடிச்சிட்டாங்களா? ஆமாம்மா, உள்ள வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசவே விடலம்மா. சார், ஏன் சார் இப்படி அநியாயம் பண்றீங்க? விசாரணைக்குன்னு கூட்டு வந்து இப்படி அடிச்சிருக்கீங்க. ஏமா, நாங்க ஒண்ணு வேணும்னு அடிக்கல. விசாரணை பண்றப்போ திமிரா பேசினா அதான் 2 போட்டோம். அதுக்காக இப்படி ரத்தம் வர மாதிரி அடிப்பீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? அம்மா, இதெல்லாம் சகஜம்தாம்மா. யோ, கூட்டிட்டு கிளம்பியா? ஜட்ஜையா கிளம்பிட போறாரு. ஐயோ, சார் சார், கூட்டிட்டு போகாதீங்க. மோகன், கூட்டிட்டு போகாதீங்க சார். மோகன், சார், அவனை கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். என் புள்ளைய என் கூட அனுப்பிடுங்க சார். உங்களை ரொம்ப என்னம்மா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க? எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா வெளியே விடணுமா வேண்டாமான்னு கோர்ட்டு தான்மா முடிவு பண்ணணும். நல்ல ஒரு லாயரை பிடிச்சு அவர் மூலமா ஜாமீன் எடுக்க பாருங்க. சார், மோகன், டேய், டேய், மோகன், டேய், டேய், இதெல்லாம் உனக்கு தேவையாடா? அந்த ஆளு தப்பு பண்ணானா பதிலுக்கு நீ திட்டி இருக்கலாம். ஏன்டா அடிக்கிற அளவுக்கு போன? மோகன், டேய், ஐயோ, மோகன், சார், என்னம்மா? கெஞ்சி கேட்டுக்கிறேன். அடிபட்ட ஆளோட ஹாஸ்பிடல் செலவு கூட நாங்க ஏத்துக்கிறோம். அவன் கையில கால்ல விழுந்தாவது கேஸ வாபஸ் வாங்க சொல்றோம். ஏம்மா, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? கேஸ் போட்டாச்சுன்னா நானே நினைச்சாலும் விட முடியாதுமா. உங்க கால பிடிச்சு கேக்குறேன். என்னம்மா நீ விட்டுருங்க. கால்ல எல்லாம் விழுந்து சங்கடப்படுத்துற? முதல்ல லாயரை போய் பாருமா. அவரை வச்சு கேஸ் நடத்து, முடிஞ்சா ஜாமீன் எடுக்க பாரு. போமா. யோ, வண்டி அடியா. சார் சார், என் பிள்ளைய விட்டுருங்க சார். மோகன், மோகன், ஐயோ, மோகன். ஐயோ. ஹாய். ஏங்க இவ்ளோ லேட்டு? ஆஃபீஸில் அப்படிலாம் உடனே விட மாட்டாங்கம்மா. இப்போ கூட அம்மாவுக்கு முடியலன்னு பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சாரிங்க, நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேனா? இல்லை அமிர்தா, வேலையை விட எனக்கு நீ தான் முக்கியம். தேங்க்ஸ். உட்கார் அமிர்தா. ஏங்க, ஆபீஸ்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அந்த லேடி திரும்ப ஏதாவது? இல்லை அமிர்தா, இன்னைக்கெல்லாம் ஸ்மூத்தாக தான் போச்சு. தமிழ்னு ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. உன்னை கூட தெரியும்னு சொன்னாரு. பிரபா சாரோட ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாராமே. தெரியுங்க. பிரபா மாமாவோட அக்கா துளசி இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் தான். எங்களுக்கும் நல்ல பழக்கம். ஆள் எப்படி? ரொம்ப நல்ல மாதிரிங்க. மாமாவும் அவரும் சேர்ந்து தான் முதல்ல ஷேர் ஆபீஸ் போட்டாங்க. ரொம்ப திறமையானவர். நீங்க அவர் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உனக்கு தெரிஞ்சவர்னா அவர் எனக்கும் ஃப்ரெண்டு தானே. ஏங்க, ராத்திரி என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? தூங்குறப்ப நீங்களும் நானும் ஓடி பிடிச்சு விளையாடுற மாதிரி கனவு வந்துச்சு. நீங்க நினைச்சுக்கிட்டு நான் பக்கத்துல தூங்கிட்டு இருந்த அம்மாவை ஃபோர்ஸா பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன். அம்மா அதுக்கப்புறம் பதறி அடிச்சு எழுந்து என்னாச்சு ஏதாச்சு கனவுல யாடி வந்தாங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நீ ஆதின்னு சொல்லிட்டியா? லவர்னு சொல்லிட்டியா? சொல்றதா சொன்னா எனக்கு கொன்னே போட்டிருப்பாங்க. உங்களுக்கும் உத கிடைச்சிருக்கும். கனவுன்னு சொல்லி அப்போதைக்கு சமாளிச்சாலும் அம்மா விடலைங்க. யார் வந்தா கனவுலன்னு காலையில திரும்பவும் பிடிச்சுக்கிட்டாங்க. யார நினைச்சு கனவு கண்ட, யாரோட சுத்துறன்னு கேள்வி கேட்டு என்ன கொன்னுட்டாங்க. என்ன சொன்ன நீ? ஆதின்னு உங்க பேரை சொல்ல முடியாதுல்ல. நான் கனவுல வந்தது அஜித்னு சொன்னேன். அது எப்படி அஜித் உன் கனவுல வரலாம்? இனி நீ படிக்கவே போக வேண்டாம், வீட்லயே இருன்னு காய்ச்சி முச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல வேலை அக்கா வந்து என்ன காப்பாத்தி விட்டாங்க. இல்லன்னா நான் இங்க வந்திருக்கவே முடியாது. அம்மாக்கு என்னவோ தெரியலங்க, லவ்னாலே பயப்படுறாங்க. அக்காவும் இந்த வயசுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஓவரா அட்வைஸ் பண்றாங்க. அத கேட்டு எனக்கு சிரிப்பு தாங்க வந்தது. அமிர்தா, நான் கிளம்புறேன். என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்காக தான் கிளாஸ கூட கட் பண்ணிட்டு நான் இங்க வந்திருக்கேன். நீங்க பாட்டுக்கு கிளம்பி போனீங்கன்னா நான் என்ன பண்றது? நீ வீட்டுக்கு போ அமிர்தா. கிளாஸ் கேன்சல்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. அமிர்தா, நீ நானும் பாத்துக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே என்ன பார்க்க வராத. ஏங்க, ஏங்க நில்லுங்க,
பண்றீங்க? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்ல அமிர்தா. அப்புறம் ஏன் கோவமா கிளம்பிட்டீங்க? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? அமிர்தா, நானாவது உனக்கு கனவுல தான் வந்திருக்கேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் ஒய்ஃப்னு முடிவே பண்ணிட்டேன். அந்த நினைப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா உங்க வீட்ல நான் கனவுல வர்றது கூட ஏத்துக்க மாட்டாங்கல்ல? அப்படிலாம் இல்லங்க. இல்லன்னு எதை வச்சு சொல்ற? ஆதிதான் என் கனவுல வந்தான். அவன் என் லவர்னு உன்னால சொல்ல முடியுதா? ஏன்னா பயம். ஆனா நான் அப்படி இல்லை. எங்க போனாலும் ஓன் நினைவு தான் வருது. ஜவுளி கடை பொம்மை அழகா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தா இது அமிர்தாக்கு நல்லா இருக்குமே நினைப்பேன். ஒரு நல்ல இடத்த பத்தி கேள்விப்பட்டா இந்த இடத்துக்கு அமிர்தாவை கூட்டிட்டு போலாமேன்னு ஆசைப்படுவேன். என்கிட்ட யார் கேட்டாலும் ஆமா அமிர்தா தான் என் லவர்னு அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அமிர்தா தான் என் ஒய்ஃப்னு மனசுல செட் ஆயிடுச்சு. ஆனா அங்க அப்படி இல்லையே. எனக்கு பயமா இருக்கு அமிர்தா. உங்க வீட்டுல நான் கனவுல வரதே அக்செப்ட் பண்ணலன்னா நிஜத்துல எப்படி ஒத்துப்பாங்க? ரொம்ப ஆசைப்பட்டு பின்னால ஏமாந்துட வேண்டாம். இப்பவே நாம பிரிஞ்சிடறதா நல்லது. என்னங்க இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் வேற என்ன பண்றது அமிர்தா? உன்னை மறக்கிறது என்னால முடியாதுதான். ஆனா கிடைக்காத உனக்கு ஆசைப்பட்டு என்னால ஏமாற முடியாது. நான் மறந்துதான் ஆகணும். இத பார்த்த முதல் நாளே சொல்லிருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் லவ் பண்ணிட்டு இப்ப வந்து மறந்துடுன்னு சொன்னா எப்படிங்க? வேற வழி இல்ல அமிர்தா. வீட்டை எதிர்த்து என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா? அது நடக்காதுல்ல. நடக்காதுன்னு எதை வச்சு சொல்றீங்க? எனக்கு அம்மா அக்கா தங்கச்சி யாரும் முக்கியம் இல்ல, நீங்க தான் முக்கியம். மனசளவுல நான் உங்களை புருஷனாவே நம்பிட்டேங்க. என்னால உங்களை மிஸ் பண்ணவே முடியாது. உன் மனசு எனக்கு புரியுது அமிர்தா. ஒருவேளை உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா அப்ப என்ன பண்ணுவ? நீங்க சரின்னு சொன்னா நான் ஓடி வந்துருவேங்க. என்ன மறந்துடுன்னு சொன்னா சத்தியமா சொல்றேன், நான் செத்துருவேங்க. அமிர்தா அழாத. இனிமே விளையாட்டு கூட என்ன மறந்துடுன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ்ங்க. இல்ல அமிர்தா, எனக்கா செத்துருவேன்னு சொன்னல, அந்த ஒரு வார்த்தை போதும். இனிமே யார் வந்தாலும் யார் தடுத்தாலும் உன்னை விட்டு தரவே மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். தைரியமா இரு. அழாத. டச் பண்ணாதீங்க. சாரி அமிர்தா, கோவப்படாத. என் செல்லம் இல்ல. ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? ஹே கண்டிப்பா. கண்ணை தொடச்சுக்கோ, நான் வாங்கி தரேன். நினைச்ச மாதிரியே வசமா சிக்கிட்டல்ல. உனக்கு என்ன, உன் குடும்பத்துக்கே அல்வா வாங்கி தரேன்டி. சொன்னா போதாது, சொன்னபடி வாங்கி தரணும். ஆ ஆ கண்டிப்பா. சரி வாங்க. சார் சார், ஜிஆர் கம்பெனிஸோட ஷேர் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாள் அதோட growth பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஜிஆர் கம்பெனிஸா? ஆமாம் சார், அதில் ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நிச்சயமாக பயங்கர ப்ராஃபிட் கிடைக்கும். 10 lakhs அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான ப்ராசஸ் பண்ணிடுங்க. சார், அந்த கம்பெனி ஷேர்லாம் விளங்காது சார். அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் பணத்தை நெருப்பில் போடுறதும் ஒன்று சார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தப்பாயிடும் சார். எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? சார், 1 year அதோட growth ரேட்டை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் டெக்னிக்கலாக பார்த்தா கூட அது ஒரு விளங்காத கம்பெனி சார். அதில் போய் கண்ணை முறிட்டு காசை போட சொல்கிறீங்களே, பணம் லாஸ் ஆகிடும் சார். சார், நான் ஒன்றும் கண்ணை மூட்டை இன்வெஸ்ட் பண்ணணும்லாம் சொல்லலை. இதோட growthக்கான பாஸ்ட் 1 week ரிப்போர்ட்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். சார் உங்கள் ஐடியாஸ்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் எனக்கு சொல்லிக்கணுன்ற அவசியமும் இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யுங்க, போங்க. மாட்டினாண்டா இன்னைக்கு. இன்னும் ஏன் சார் நிற்கிறீங்க? லாஸ்டாக அதை பற்றி கவலைப்பட வேண்டியது நான். நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. இல்லை சார், எதுக்கும் இன்னொரு முறை யோசிச்சுட்டு பண்ணலாமே. இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய அமௌண்ட்டு. லாஸ் ஆகிட்டா பிரபாகர் சார் கண்ணா பின்னாடி திட்டுவார் சார். ஹலோ சார், இந்த பிஸ்னஸ், இந்த ஆஃபீஸ், இந்த எல்லாரையும் செட் பண்ணி கொடுத்தது நான். ஏற்கனவே பேங்க்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், எவ்வளோ growth இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் சும்மா எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. கிளம்புங்க சார், இன்னும் கடுப்பேத்தாதீங்க, போங்க. ஓகே சார், நீங்கள் சொன்னபடி அந்த கம்பெனியோட ஷேர்ஸை நான் பை பண்ணிடுறேன். வெரி குட். ராமு, பக்கத்துல பேக்கரி இருக்குல்ல, அங்க ஃப்ரெஷ்ஷா நாளை குலோப் ஜாம் வாங்கிட்டு வா, எனக்கும் சாருக்கும். என்ன சார் ஸ்வீட்லாம் ஆர்டர் பண்றீங்க? உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏதாவது இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா,
நமக்கு இடத்துல ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவனை எப்படா ஓரம் கட்டுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இப்ப அவனே வந்து வலையில வசமா மாட்டிக்கிட்டான். யார சார் சொல்றீங்க? தமிழரசு. அவனை தான் ஏன் சொல்றேன். அவன் இங்க வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? அவரால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னையா பேசுற? எம்டி சீட்ல பிரபாகர் சார், அதுக்கு அடுத்த லெவல்ல நான் ராஜா மாதிரி இருந்தேன். சாருக்கு எல்லா வகையிலையும் நான் தான் பேக் போனா இருந்துகிட்டு இருந்தேன். இப்ப அவன் வந்து என் இடத்த கேப்சர் பண்ணா என்ன ஓரம் கட்ட மாட்டாங்க? அதுக்கும் சான்ஸ் இருக்கு சார். இருக்குல்ல, நிச்சயமா என்ன ஓரம் கட்டுவாங்க. அவ்வளவு ஏன், எக்ஸ்ட்ரா மேன் பவர்னு என்ன வேலையை விட்டு தூக்குறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அவன் இங்க இருக்கிறது நல்லதில்லை. கட் பண்ணி விடுறதுன்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன்.